கார்பரேஷன்ஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் மீனிங் மல்டிநேஷனல் கார்பரேஷன் என்ன சொல்லுவோம், அதாவது இந்த பன்னாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் பார்க்கலாம். Indian economy is growing over the lens and breeds and establishes business earning huge profit. ஸோ இந்த இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கோணங்களில் மிக வேகமாகவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனங்களோடு போட்டி போட்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுறதுன்னா நிறுவனம் வந்து நல்ல வகையிலான ஒரு லாபமும் வந்து சம்பாதிக்குது. கம்பெனிஸ் ஹாவ் grown in their size, capital and number of employees. ஸோ அதனுடைய அடிப்படையில் கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்காங்க, அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் எவ்வளவு, அதன் அடிப்படையில் காம்படிட்டிங் வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் கம்பெனிஸ். ஸோ பல்வேறு நாடுகளில் இருக்கிற நிறுவனத்தோடு போட்டி போட்டுட்டு செயல்படுது. தி கான்செப்ட் ஆஃப் மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஹேஸ் gained significance over a period of time as it has its business globally in different countries. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான அந்த குளோபலி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து செயல்படுத்திட்டு வருது. ஸோ நல்லபடியாக வந்து கம்பெனிஸ் வந்து க்ரோத் ஆகிட்டும் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். MNCs is defined to be an enterprise operating in several countries but managed from one country. அதாவது MNC என்று சொல்லக்கூடிய அந்த பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது அதாவது பல நாடுகளில் செயல்பட்டாலும் அதனுடைய தலைமை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலிருந்து மட்டுமே நிர்வகிக்கப்படுவது. அதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா MNC அப்படின்னு சொல்லி சொல்றோம். A multinational corporation is an organization doing business in more than one country. ஸோ ஒரு நாட்டுக்கு மேலே அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் தொழில் செய்யக்கூடிய அந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். It engages in various activities like exporting, manufacturing in different countries. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளோடு ஏற்றுமதி செய்கிறது, தென் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடக்கூடியதான் நம்ம மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். MNC இஸ் கம்பெனி which functions with a headquarters based in one country while other facilities are based in other location. ஸோ இந்த பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டை வந்து தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடியதான் ஹெட்குவார்ட்டர்ஸ் கொண்டு இருக்கும். தென் அது சமயம் அதனுடைய இதர வசதிகள் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் அதனுடைய லொக்கேஷன் வந்து வேறு பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒரு நாட்டில் அந்த ஹெட் குவார்ட்டரில் இருக்கும். சரிங்களா? பிரான்ச்சஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹெட் குவார்ட்டரில் தான் வந்து எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எனி கம்பெனி இஸ் ரெஃபர்டு டு எஸ் எ மல்டிநேஷனல் company or corporation MNC when the company manages its operation or production or service delivery from more than a single country. அடுத்தது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு பன்னாட்டு நிறுவனம் MNC அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உற்பத்தி அல்லது சேவை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் நிர்வகிப்பது தான் நம்ம MNC அப்படின்னு சொல்லி சொல்றோம். It has its headquarters based in one country with several other operating branches in different other countries. இது பார்த்தீங்கன்னா தலைமையிடத்தை ஒரு நாட்டிலும் அதனுடைய கிளைகளை வந்து பல்வேறு நாடுகளும் கொண்டு வரக்கூடியது நம்ம MNCன்னு சொல்றோம். The country where the headquarters is located is called home country. Whereas அதாவது நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டில் அந்த சொந்த நாடாக கொண்டு இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஹோம் கண்ட்ரின்னு சொல்றோம். ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்கோ அதுதான் ஹோம் கண்ட்ரின்னு சொல்றோம். Whereas the other countries with the operational branches are called host countries. அடுத்து கிளைகள் எங்கெங்கே இருக்கோ, பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஹாஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றோம். ஸோ ஹோம் கண்ட்ரினா என்ன, ஹோம் கண்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்கோ அதான் ஹோம் கண்ட்ரின்னு சொல்றோம். பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை என்ன சொல்றோம், ஹாஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றோம். அவ்வளோதான். தென் apart from playing an important role in our globalization and international relations. ஸோ நம்ம குளோபலைசேஷன் உலகமயமாக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பல்வேறு வகையான இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்புகள் கிடைச்சது. தென் these multinational companies even have notable influence in a country's economy as well as the world economy. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய பொருளாதாரம் வளர்வது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரமும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து MNC மூலமாக வந்து ஏற்படுது. தி budget of some of the MNCs are so high that at times they even exceed the GDP, gross domestic product of a nation. ஸோ ஒரு நாட்டினுடைய அந்த வளர்ச்சி அந்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா GDP மூலமாக தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MNCs. இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்க்கலாம். The main features of or elements of MNCs are as follows. என்னென்னு பார்க்கலாம். First one, considers opportunities throughout the
globe through they do the business in a few countries. ஸோ உலக அளவில் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில நாடுகளில் மட்டுமே இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழிலை வந்து நடத்துறாங்க எம்என்சிஸ். ரெண்டாவது, டு இன்வெஸ்ட் கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் தியர் அசட் இன்டர்நேஷனலி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் கன்சிடரபிள் போர்ஷன், அதாவது இந்த பன்னாட்டு அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்களில் வந்து அவங்க வந்து இந்த கம்பெனிஸ் இந்த எம்என்சிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, முதலீடு செஞ்சு தொழிலை நடத்துறாங்க. தென் தே ஆர் ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இந்த எம்என்சிஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு எம்என்சிஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் தான். நெக்ஸ்ட், இட் என்கேஜஸ் இன் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேட்ஸ் பிளான்ஸ் இன் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் என்கேஜஸ் இன் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன், உலக அளவில் வந்து பொருளை வந்து உற்பத்தியை வந்து செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்ஸ் பிளான்ஸ் இன் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ், அந்த தொழிற்கூடங்களை வந்து இயக்கியும் செயல்பட்டு இருக்குது இந்த எம்என்சி தான். தென் தே டேக் மேனேஜரல் டிசிஷன் ஆன் ஏ குளோபல் ப்ராஸ்பெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அந்த நிர்வாக முடிவுலேருந்து மேற்கொள்வது இந்த எம்என்சி தான். ஸோ எங்கே பிரான்ச்சஸ் இருந்தாலும் சரி, அந்த ஹோம் கண்ட்ரி மூலமாக அதை வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. தே ப்ரொடியூஸ் இன் ஒன் ஆர் ஃபியூ கண்ட்ரிஸ் அண்ட் செல் தம் இன் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ். ஸோ இவங்க இந்த எம்என்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் தான் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஆனால் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. Their international operations are integrated into the corporation's overall business. ஸோ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த பெருநிறுவனத்தினுடைய தொழில்கள் வந்து ஒருங்கிணைப்பு வந்து வழிவகை செய்வது இந்த பன்னாட்டு நிறுவனம் தான். ஸோ எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறுவனத்தையும் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தான் நம்ம எம்என்சிஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஒய் எம்என்சிஸ் இன் இந்தியா? இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவிற்கு தேவையா அப்படின்னா the reasons for so many MNCs in Indian as follows. இந்த இந்தியாவில் வந்து பன்னாட்டு நிறுவனம் கட்டாயம் தேவை. ஸோ அது எதனால என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் வந்து எம்என்சி வந்ததுன்னா இந்தியா ஹேஸ் ஹியூஜ் மார்க்கெட். ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு வந்து ஏற்பட்டுருக்க வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக்ஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்என்சி வந்தது அப்படின்னா உலக அளவில் பொருளாதாரத்தில் வந்து மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் வந்து இந்தியாவும் ஒரு நாடாக வந்து இருக்குது, ரன் ஆகிட்டு தான் இருக்கு, வளர்ந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஃபேவரபிள் பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் எஃப்டிஐ. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வந்து கிடைக்குது இந்த எம்என்சி வந்து வரதுனால. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் லிபரலைசேஷன் ஆஃப் தி கண்ட்ரி ஆஃப்டர் 1991. 1991 அப்புறம் இந்தியாவில் வந்து தாராளமயமாக்கல் பாலிசி வந்ததுனால ஸோ இன்னைக்கு எம்என்சிஸ் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு. தென் government encourages and makes continuous efforts to attract foreign investment by relaxing policies. ஸோ அரசு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அந்த கொள்கைகள் பாலிசிஸ் வந்து ஃப்ரேம், அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அது மூலயமா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து முதலீட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வந்து ஈர்த்து அதன் மூலமாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுது. ஸோ இந்தியாவில் ஆக மொத்தம் எம்என்சி வந்தது அப்படின்னா இந்தியா வந்து வல்லரசு நாடாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், ஹைலைட்ஸ் 2015. 2015 படி இந்த எம்என்சினால என்னென்ன ஹைலைட்ஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ரேங்க்ஸ் 10th in the world in factory output. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுல 10வது இடத்துல இருக்கு. ரெண்டாவது, தி மேனுஃபேக்சரிங் செக்டார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 27.6 ஜிடிபி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27.6% வந்து அதிகரிச்சிருக்கு. தென் பிரைவேடைசேஷன் ஆஃப் சர்டைன் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. தென் லிபரலைசேஷன் ஆல்சோ அட்ராக்டட் எம்என்சிஸ் அண்ட் என்கரேஜ் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தாராளமயமாக்கல் மூலமாக எம்என்சிஸ் வந்து அதிக அளவில் ஈர்த்து அந்த ஆண்டர்பிரினர்ஸை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த எம்என்சி வந்து இருக்கு. ஸோ அதனால நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய எம்என்சிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் 15th இன் சர்வீஸ் அவுட்புட். அடுத்தது அந்த சேவை புரியும் நோக்கத்தோடு இந்தியா பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்கு. இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஃப்ரம்
ஃபாரின் கன்சூமர்ஸ் ஃபார் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நுகர்வோர் மத்தியில் இந்தியாவுடைய பொருட்களையும் அந்த பணிகளையும் வந்து அதிக அளவில் விரும்புகிறாங்க, வாங்குறாங்க பொருட்களை. இந்தியா ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் அண்டர்சியா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். அண்டர்சியா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் அப்படின்னா அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நார் இலை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி லீடிங் டு இந்தியா பிகம் த சென்டர் ஃபார் அவுட் சோர்சிங் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ். அதாவது கடலுக்கு அடியில் எப்படி அந்த நார் இலை அதனுடைய வேரை வந்து பரப்பிட்டு இருக்கோ அந்த மாதிரி பின்னல் எப்படி பரப்புதோ அது மாதிரி உலக அளவில் இந்தியா வந்து இந்த கம்பெனிஸ் மேல் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்தியா ஹேஸ் பிகம் பிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர் எஸ்பெஷலி அமாங்கஸ்ட் யங் கிராஜுவேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யங் கிராஜுவேட்ஸ் அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த எம்என்சி மூலமாக தான். இந்தியா ஹேஸ் விட்னஸ்டு சஸ்டைனட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் as envisioned by our forefathers. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பெரும் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து விட்னஸும் கூட இருக்கு. நெக்ஸ்ட் டாப் எம்என்சிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டாப் எம்என்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபாலோவிங் ஆர் தி நேம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அது என்னென்னு பார்க்கலாம். தி என்ட்ரி ஆஃப் எம்என்சிஸ் இன்டு இந்தியா ஹவ் proved quite beneficial for the growth and development of Indian economy, providing employment opportunities for our young generation. ஸோ இந்த எம்என்சிஸ் கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் நல்ல க்ரோத் ஆச்சு, டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய எக்கனாமிக் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த யங் ஜெனரேஷனுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்த கம்பெனிஸ். அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னா ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், பெப்சிகோ, சோனி, வோடாஃபோன், ரீபுக், நோக்கியா. ஸோ இது எல்லாமே இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே தான் வந்ததுக்கு இந்தியாவில் வந்து வந்ததுக்கப்புறம் ஸோ நிறைய நம்ம நாட்டில் வந்து எக்கனாமிக்கும் வளர்ச்சி அடைஞ்சது. நம்ம யங்கு கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிறுவனங்கள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷனல் பெஞ்ச் மார்க்கிங்.